நிலுவைத் தொகை, ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட தமிழக அரசு அலுவலர் சங்கத்தோட கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேற்றப்படும்னு முதலமைச்சர் ஸ்டாலின் வாக்குறுதி அளிச்சிருக்காரு. தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தோட மாநில தலைவராக போட்டியே இல்லாம இரண்டாவது முறையா தேர்ந்தெடுக்கப்பட்ட அமிர்தகுமார் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றாரு. இந்த சந்திப்பின் போது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் ரத்து உள்ளிட்ட பல்வேறு நிலுவை கோரிக்கைகளை முதலமைச்சர் கிட்ட வழங்கியதோடு மட்டுமில்லாம விரைவிலேயே இதனை அறிவித்திடவும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. செப்டம்பர் மாசத்துக்குள்ள தமிழ்நாடு அரசோட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் ககதீப் சிங் பேடி தலைமையிலான குழுவோட அறிக்கையை பெற்று விரைவிலேயே நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும்னு முதலமைச்சர் ஸ்டாலின் வாக்குறுதி அளிச்சிருக்காரு. மீதி இருக்கிற நிலுவை கோரிக்கைகளையும் விரைவிலேயே நிறைவேற்றுமோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. மீண்டும் மாநில தலைவரா போட்டியே இல்லாம தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்த முதலமைச்சர், கலைஞர் ஆட்சியில எப்படியெல்லாம் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்துக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டதோ அதே போலவே தன்னோட தலைமையிலான ஆட்சியிலையும் அரசு அலுவலர் சங்கத்துக்கு தொடர்ந்து முக்கியத்துவம் வழங்கப்படும்னு தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தோட மாநில தலைவர் கிட்ட உறுதியளிச்சிருக்காரு.